எந்த ஒரு அரசியல் மேடையிலையும் அரசியல் கூட்டத்திலையும் ஆண்கள் தலையை விட பெண்கள் தலை அதிகமா இருக்கு. இது வரலாறுல இது எல்லாமே பணத்துக்காகவோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. தலைவர் ஒரு ஒரே முகத்துக்காக தான் இந்த இப்போ ஆடுற கட்சியினால நம்ம எவ்வளவு பாதிப்படுறோம்னு நமக்கு தெரியும். கரண்ட் பில்லு விலை போன ஆட்சியில பாத்தீங்கன்னா இது போல கரண்ட் விலை ரொம்ப உயர்வா இருக்கு. 2 மாசத்துக்கு போடுறதுனால தான் இவ்வளவு உயர்வு ஏறுது. கட்டணம் இவ்வளவு உயர்வா இருக்கு. அதை நாங்க வந்தோம்னா 2 மாசத்தை 1 மாசமா குறைச்சோன்னா உங்களுக்கு மின் கட்டண உயர்வுன்றது குறையாங்க. செஞ்சாங்களா? மகளிருக்கு இலவச பேருந்துனாங்க. சுயமரியாதை இயக்கம் சொல்லி 75 ஆண்டு காலமா சுயமரியாதை இயக்கம் சொல்ற ஒரு கட்சியோட ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அந்த மாநிலத்தோட துணை பொதுச் செயலாளர் பொன்முடி அவர்கள் சொல்றாரு, ஓசி பஸ் இதுக்கு மேல ஒரு பெண்களை தரைக்குறவா பேச முடியுமா? உண்மையா சொல்றேன். திமுகவில் அறிவிக்கப்படாத ஒரு அணி இருக்கு. அது என்ன அணினா ஆபாச பேச்சாளர் அணி. பெண்களை இவ்வளவு ஒரு கீழ்த்தரமா நம்ம நினைச்சு கூட பார்க்கமான்னு நமக்கு தெரியல. இந்த அணியோட நிர்வாகிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு, பொன்முடி, இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு குடியாத்தம் குமரன் ஒருத்தர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்றாரு, தளபதியை பிடிச்சவங்க யார் யார் சொல்றீங்களோ ஒரு அம்மாண்ட கேட்டாங்களா, எனக்கு எங்க அப்பாவோட எங்க வீட்டுக்காரோட தளபதி தான் பிடிக்கும்னாங்களா. அதுக்கு அவர் சொல்றாரு, தளபதியை பிடிக்கணும் பனையூர் பங்களாவுக்கு போறது தானேம்மா. இது போல கீழ்த்தரமான ஒரு ஆளை மேடைக்கு மேடை ஏத்தி இதுதான் உங்களோட கொள்கையா? பெண்களை இவ்வளவு இழிவா பேசுதான் உங்களோட கொள்கையா? ஒரு பெண்களை எப்படி மதிக்கணும்னு தெரியல. இத வேற பெரியாரின் பிள்ளைகளா? இதுல ஒருத்தர் இருக்காரு, அந்த துணை முதல்வர், அந்த நாட்டை ஆளுற துணை முதல்வர், வாழும் இளம் பெரியாரா. இதுக்கு வெட்கப்படணும். அத அந்த ஆபாச பேச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு, பெரியவர் பேசினா திட்டாராம், சின்னவர் பேசலனா திட்டாராம். இதுக்கு நீங்க நாக்க புடிட்டு சாவலாம். என்ன மானகட்ட போட்டு நாங்க தளபதி வளர்ப்புல வந்தவங்க அநாகரிகமா பேசக்கூடாது. ஆனா அந்த மகளிரை இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுறதுனால சத்தியமா எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுல இந்த பொன்முடின்னு ஒருத்தர் சொல்றாரு, பெண்களை விலை மாதுன்றாரு. இதுக்கு மேல கொச்சைப்படுத்த முடியுமா?